ஹெலிகாப்டர் பறக்குது பாதியா உருவாயிட்டு கொண்டு வந்திருக்கு அப்படியே அந்த எத்தி அடிச்சா ஐயோ கடவுளே பயங்கர பள்ளமா இருக்கு. ஐயோ 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 படத்துல வர ஒரு வியூ மாதிரியே இருக்கு. ஐயோ உன்னோட கேட்கறது தெரியாடா பாலம் வந்து அப்படியே கல்லாண்டு இங்க வந்திருக்கு. என்ன வாழ்க்கை என்ன வேண்டிய அவ்வளவு துண்டு அப்படியே இழுத்து கொண்டு ஒரு பக்கத்தால இல்லாம கிளச் பிளேட் போய் சேர்ந்துற போல இருக்கு. பேய் இருக்கிற ஊருக்கு போற மாதிரியே இருக்கு. ஐயோ வீடு வாசம் ஒண்ணுமே எடுக்கிறதுக்கு இல்ல. கோப்பை கூட 6 பேருமே வெளியே வரணும் கூட்டிக்கிட்டு வரும்போது கல்லு விழுந்துட்டு இதுக்குள்ளதான் எங்கேயோ மாட்டுப்பட்டு முற்றாக 4 வீடு போயிடுச்சு. அவங்ககிட்ட உடைமைகள் எதுவுமே என்ன சாப்பாடு கொடுக்குறாங்க அது மட்டும் எங்கள்கிட்ட வாழ்க்கை பாதிக்காதுன்னு இருந்தா என்ன சுருக்கா ஓடுங்க அப்படின்னு. ஐயோ ஐயா ஐயா அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் குறிப்பாக வந்து நுவரெலியா மாவட்ட நகர பகுதியில் நிற்கிறோம். நேற்று வந்து நாங்கள் வவுனியாவிலிருந்து வெளிக்கிட்டு கண்டி வந்து அதுக்கு பிறகு நுவரெலியா வந்திருப்போம். உண்மையிலுமே வந்து அவ்வளோதுக்கு பயமாக இருந்தது. என்னடா ரோட்டுகள் எல்லாம் எல்லா இடத்துலையுமே வந்து லேண்ட் ஸ்லைடிங் தான். குறிப்பாக வந்து அந்த ரம்படையில் இருக்கிற அந்த கடைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் போயிட்டு இன்றைக்கு வந்து நாங்கள் இதிலேருந்து பதிலில் போகிறோம். நுவரெலியாலையும் வந்து ஒரு சில இடங்கள் வந்து பாதிக்கப்பட்டது. ஆனால் பதில் வந்து பெரிதுமே பாதிக்கப்பட்டது. அதால் தான் போகும்போது குறிப்பாக வந்து பசரை அங்காள துண்டுகளை பார்ப்போம். அதே மாதிரி உள்ளூர்களுக்குள்ளே நாங்கள் போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். குறிப்பாக இங்கேருந்து பதில போகிற ரோட்டே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னவே. ஆனால் இப்போ என்ன கட்ட மாதிரியில் குறிப்பாக வந்து நேற்று வந்து நாங்கள் அப்போ அந்த பைக்கின்ற நிலைமை நான் உங்களுக்கு காட்டுறேன். நேற்று வந்த பைக்கின்ற நிலைமை பாருங்கள். புது கார்கள் எல்லாம் கொண்டீங்களா இதுதான் நிலைமையாக இருக்கும். இப்போ இதுலேருந்து நாங்கள் வலிக்கிடுவோம். சரி ஓகே இப்போ வலிக்கிட்டோம். இதுலேருந்து 68 கிலோமீட்டர் நாங்கள் பதிலைக்கு போகணும். அதே மாதிரி நுவரெலியாலையும் என்னென்ன இடங்கள் பாதிப்படைஞ்சிருக்குன்னு பார்ப்போம். ஓ வெயிட் பண்ணணும். குறிப்பாக இதில் வந்து நிறைய வாகனங்கள் நிற்குது. என்னதுக்கான தெரியல. இன்றைக்கு அனுராதம் வர்றாரோ அப்புறம் ஹெலிகாப்டர் பறக்குது. அனுராதம் பாடுறாரு போல இருக்கு இன்றைக்கு. ஓ இதுக்குள்ள இந்த விளத்துற தான் பெரும்பாடு விடவே மாட்டாங்க. குறிப்பாக அனுராதான் எஸ்டிஎஃப் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக நிற்கணும். நல்ல விஷயம். அனுரா இப்போ எங்கே போகிறாருன்ட்டு யாருக்குமே தெரியாமல் இருக்குது. இந்த பனியில் வந்தது இன்னும் தெரியல. அப்படியே முட்டுக்குணம் மாதிரியே வந்தது. பிறகு இப்போது ஓரளவுக்கு ஓகே ஆகிட்டு இது வேறு ஃபுல் பாதுகாப்பு தான். குறிப்பாக அந்த கரகரி பார்க்கும்போது நல்ல வெள்ளமாக இருந்தது. ஆனால் இப்போ எல்லாமே ஓகே ஆகிட்டுஞ்சால வந்து பார்த்திங்கன்னா சக்க குளிர். அது எந்த நேரம் வந்தாலுமே இந்த நுவரெலியான குளிர் வந்து எப்பயுமே மாறாது. அதை விட நேற்று நின்றது நாங்கள் ஓரளவுக்கு நார்மல் ரூம். அதே வந்து 4000 ரூபா காசு எடுத்தவே. ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. இப்போதைக்கு ரூம்கள் எல்லாம் கொஞ்சம் ஹை ரேட்டில் வச்சுருப்போம். எந்த ரூம்கள் பெருசாக அந்த ஆக்டிவ் லைனில் தானே அந்த ஒரு காரணத்தால் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா கேரவன் இதிலே வந்து நாங்கள் தங்கக்கூடிய மாதிரி இருக்கும். 15000 ரூபா 16000 ரூபான்னு நினைக்கிறேன். இப்போ இங்காலையெல்லாம் ஒரு சில தோட்டங்கள் தான் வந்து அழிஞ்சிருக்கு. ரைட் ஆரம்பம் இதில் பார்த்திங்கன்னா அப்படியே கலண்டு வந்திருக்கு. அதுவும் இந்த கல்லடிக்கின ஓலே வந்து அப்படியே கலண்டு போயிட்டு. ஸோ இதில் போய்க்குள்ள இன்னொரு வியூ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பனிப்பு வரத்தானே இருக்குது. இலங்கையில் இவ்வளவு சேதங்கள் நடந்தாலும் இந்த விகாரைக்கு வந்து இவ்வளவு பாதுகாப்பு வரும். 1 2 3 4வது லேயர் வரைக்கும் ஃபுல்லாக அடித்து கொண்டிருக்கணும். அதோட முக்கியமான இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். சீதாளிய கோயில். உங்களுக்கு வந்து இந்த கோயில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கது. இந்த வெள்ளத்தால் வந்து சேதங்கள் ஒன்றுமே ஏற்படலை. அற்புதமாக இந்த கோயிலுக்கு எதுவுமே நடக்காது. இவர் இந்தியாவில் தான் நிறைய பேர் வந்திருக்கணும். ஓகே நல்ல விஷயம். ஆனால் இதுலேயும் வந்து இங்கே வரும் ஃபாரினர்ஸ் எல்லாம் வரையணும். தாராளமாக இந்தியாவிலெல்லாம் வந்து பார்த்து கொண்டு தான் போயிடணும். அதோட இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறது ஹேக்கால கார்டன் அடி. இதுவும் வந்து இப்போ க்ளோஸில் இருக்குது. எல்லாமே வந்து க்ளோஸில் தான் இருக்குது இப்போ நுவரெலியா பொறுத்த மட்டும். இந்தியாவில் பாருங்கள் ரோட்டு பாதியை காணையில் என்ற கடவுள் இங்கே அப்படியே இறங்கிட்டு பெரிய வாகனங்கள்லாம் ஒன்று தான் முடியணும் போல் இருக்குது. நுவரெலியா விட்டு எப்படா வெளியில் ஓடுவோம் கொண்டு இருக்கும். அந்த குளிருது. இதுலேருந்து ஒரு கிராமமே வந்து இல்லாமல் போயிருக்கு. அப்படியே கீழே போயிட்டு இதில் ரோட்டுகளும் வந்து பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் போல் இருக்குது. இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. ஐயோ அதுவும் பெரிய பெரிய கல்லுகள். இங்கே பாருங்கள் இதில் தான் இதில் ஒரு நீர்வீழ்ச்சி முதல் தான் பார்த்ததே இல்லை. இப்போ உருவாயிட்டு அப்படியே கலண்டு போயிருக்கு. இங்கே பாருங்க எப்படி இருக்குது இந்த ரோட்டண்டு. இருந்தாலுமே இந்த ரோட்டை க்ளீன் பண்ணுற ஆக்களில் மட்டும் இல்லாட்டி வேலை செய்யாட்டிக்கு சரி சம்பவம் தான். இங்கே கல்லை பாருங்கள் இவ்வளோ பெரிய கல்லில் இங்கேருந்து வந்தது. ஆனால் சம்மந்தம் இல்லை. அந்த ஒரு இடத்துல மட்டும்தானே இவ்வளோ ஒரு இடிபாடு இருக்குது. இங்கே பாருங்க கடையை பாருங்கள் சும்மா பிச்சு கொண்டு வந்திருக்கு சார். இங்கே உண்மையிலுமே இந்த கடை வச்சுருந்தாக்கள் எல்லாமே இதில் அதை தாண்டி வரைக்கல இப்படி சின்ன சின்ன இடங்களில் நிலச்சரிவுகள் வந்து ஏற்பட்டிருக்கு. மேஜராக ஒன்றுமே நடக்கலை இதுக்குள்ள. அதை சொல்லி வாய் மூடையில் இங்கால வந்து பார்த்திங்களாண்டா பெருத்த சேதம். இப்படியே மேலே இருந்து இந்த பாருங்க நிப்பாட்டி காட்டுறேன். அங்கே இருந்து உடைஞ்சு அப்படியே இறங்கியிருக்கு. இப்போ இப்படியே இது வந்தால் எங்களை கொண்டுரும் ஓடிடணும். சேர்த்து கடவுளே இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஐயோ
நேரில் எல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா கட்டாயம் அச்சப்படுவீங்க. இப்படியான சிவர்கள் அடித்த இடத்துல வந்து எங்கேயுமே நான் வந்து நிலச்சரிவு ஏற்பட்ட மாதிரி நான் காணையில். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல விஷயம் இது. ஆனால் இப்படி மலைநாடு ஃபுல்லாக செய்கிறேன்டா என்ன கட்டம், அதுவும் அரசாங்கத்தால் இல்லாத ஒரு விஷயம். இப்போ திருப்பி இந்த துண்டுக்கு வந்த நான் இஞ்சால பாருங்கள், இஞ்சால பக்கத்தை நான் பார்க்கல. ஃபுல்லாங்க இந்த வீட்டில் அப்படி, அதுவும் கொங்குரேட் எல்லாம் அடித்த வீடு, நல்ல பீமோட அப்படியே நான் சும்மா பச்சுங்க. இதில் பாருங்களேன் கடவுளே, அப்படியே அந்த எத்தி அடித்தா அப்படி இருக்கும். இந்த சீரி தண்ணி சீரி அடித்தா அப்படி தான் நடந்திருக்கு. அது தெரியும் போது ஒரு ரெஸ்டாரண்ட் போல் இப்போ ரெஸ்டாரண்ட் மேலே நடக்குதாண்ணா அடி சேர்ந்த வேறதை பாருங்கள் எப்படி போயிருக்கு வேணா. இந்த சுனாமி படங்களில் காட்டுவாங்க தெரியுமா, ஓ ஊ வண்டு வண்டு போகும். இந்த மரமெல்லாம் வட்டி பட்டு அந்த டைமில் சட்டி அதைத்தான் சொன்னான். ஐயோ கடவுளே, அங்கே இருந்து வந்திருக்கு போல இருக்குது. இதில் இந்த வீடுகள் எல்லாம் காணாமல் போயிட்டு ஒரு சின்ன சின்ன சரிவு தான். அதுக்கு எப்படின்னா பிடிசா இல்லாமல் ஒரு 2-3 மேலையெல்லாம் சரிஞ்சேன்னா சரி நாசம் தஞ்ச எப்படி இருக்குன்னு. ஐயோ கடவுளே, நீங்கள் எல்லாம் வீடுகளில் இருந்து பார்த்துட்டே சேஃபாக இருந்து கொள்ளுங்க. எப்படி ஒரு சின்ன துண்டு சரிஞ்சதுக்கே இப்படி ஒரு பெரிய மலை இருந்தால் இது கெட்டிப்பாளையன்ற ஒரு இடத்தடியில் நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த கெட்டிப்பாளையம் டவுனில் வந்து ஒரு சேதமும் இல்லை. என்னதுக்காண்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சமதரையான இடங்கள்ல இருக்குது. பின்னுக்கு மழை இருந்துச்சுண்டா சம்பவம் நடந்திருக்கு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நேரம் 11:34 ஆகிட்டு. உண்மையிலுமே அந்த நேரத்தை வந்து நான் இப்போ தான் பார்த்தேன். குறிப்பாக வந்து நாங்கள் இப்போ வெளிமடை டவுனுக்கு வந்துட்டோம். இதிலேருந்து பதுளை ரோட்டில் போகிறோம். பதுளை இதை தான் போட்டிருக்கேன். ஓகே, எத்தனை இடம் வந்தாலும் இப்படி சின்ன சின்ன இடங்களில் வந்து ரோட்டு பாதைகள் வந்து ஞாபகம் இருக்காது. அதான் ஒரு உண்மையான விஷயம். சின்ன சின்ன இடங்களில் அப்படியே ஸ்லைடிங் நடந்திருக்கு. அதே மாதிரி தண்ணியும் வந்து தாராளமாக ஓடி இருக்குது. இந்த வெளிமடை டவுன்லேயும் வந்து பயங்கர தண்ணி வரும். கொஞ்சம் பாருங்க, அரைச்சி வச்சுக்கிட கொஞ்சம் பா. இப்படி காட்டுறேன்டா இந்த மலையை ஃபுல்லாக உங்களுக்கு காட்டிக்கொண்டே இருக்கலாம். அவ்வளோத்துக்கு சேதங்கள். இந்த ரோட்டெல்லாம் பாருங்கள், நான் மலையை நடுவால் வெட்டி செய்து வச்சுருக்கேன். அதனால் வந்து பெரிய சேதங்கள் இல்லை. இது அந்த மண் மேலே இருந்ததால் வந்து அப்படியே கரைஞ்சி வந்திருக்கு. அவ்வளோதான். நான் இப்படியான இதுகள் தான் செட்டப் தான் செய்ய வேணும் இந்தியாவில் எல்லாம். இப்போ இதில் எக்ஸ்போர்ட்டாக ஏதோ ஒரு பேரெல்லாம் மறந்து போயிட்டு, இந்த பழைய கார்களில் பேரெல்லாம் பழுதாக போயிட்டு போல இருக்கு. அடுவாக்கண்டா எங்களுக்கு தெரியலே. அப்படி தானே என்ன கலட்டுறதுக்கு போல ஜக்கு தெரியல. என்னண்டு குரடு இல்லை என்ன பெச்சாயிட்டா டயர் கொஞ்சம் இந்த இது ஆணிலூர். எனக்கு ஒரு பக்கத்தால் சடிமன் ஒரு இழுத்து கொண்டிருக்கு. இங்கே பாருங்க அப்படி போகுது. கன நேரத்துக்கு பிறகு ஒரு பெரிய லேண்ட் ஸ்லைடிங் அப்போ வந்து பார்க்குறோம். இறங்கிட்டு அதே மாதிரி இதில் இந்த கொட்டிலுக்கு சொரிடட்டு வந்தேன். ஃபுல்லாக டேமேஜ். அதே மாதிரி மரங்கள் இப்படி இந்த துண்டு கொஞ்சம் பிரச்சனைக்குரிய ஒரு துண்டு தான். பாருங்கள், இது நெருப்பு ஃபுல்லாக இறங்கிடும். ஐயோ, அங்கே இருந்து வந்திருக்கு. அங்கே பாருங்க, உங்களுக்கு இதில் இருந்து தெரியுமா நினைக்கிறேங்க. அங்கே பாருங்களேன்னு. அதான் இதை பார்க்கல பாகிஸ்தான் தான் ஞாபகம் வருது. அங்கேயும் இதே மாதிரி தான் ஒரு மாட்டினான். ஐயோ, இங்கே ஃபுல்லாக இறங்கியிருக்கு. இந்த பாதையில் தான் பிரச்சனை இறந்து செய்திருக்கேன் போல இருக்குது. இந்த டைமில் கூட கொஞ்சம் நின்று வருவோம் அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லாமல் வாகனாக்கள் கொஞ்சம் பெருசாக ஏற்படினோம். இവിടുത്തെ ஃபுல்லாகவே செய்யணும். இங்கே பாருங்க, ப்ரோ மேக்ஸ் இது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நீர்வீழ்ச்சி உண்டு. இப்போ தான் தோண்டி இருக்குது போல இருக்குது இதெல்லாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா 12:37 ஹேலியாவுக்கு வந்துட்டோம். இதுலேருந்து ஸ்ப்ரிங் வேலின்னு சொல்கிறது அதுக்கு தான் போகிறோம். இங்கே 21 கிலோமீட்டர் காட்டுது. குறிப்பாக பதிலில் அங்கே தான் வந்து பெரிய சேதம் ஏற்பட்டது. இப்போ இதால் போகிறது அப்படியே இந்த பக்கத்தால் தான் காட்டுது. இதால் காட்டுது. மழை வருது, பொறுங்க எங்கேயா ஒதுங்கிட்டு தான் செயற்படணும். வந்து பார்த்திங்கனாட்டா மழை விட்டது, ஆனால் இன்னும் வந்து தூரி கொண்டு தான் இருக்குது. இதுலேருந்து பதிலில் போய் ஸ்ப்ரிங் வேலி போகிறது தான் நல்ல ரோட்டாம். இந்த டெமோராவில் போகலாமாம், ஆனால் அது பயங்கர மோசமாக இருக்கும் அப்படின்னு ஜெய் ப்ரோ சொன்னார். அந்த ஒரு நம்பிக்கையில் பதிலில் போய் போக மட்டும் வலிக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கனாட்டா இடையில் ஃபுல்லாகவே மழை. நேரம் சரியாக 2:19 ஆகிட்டு. நாங்கள் ஸ்ப்ரிங் வேலி போகிறது வந்து இன்றைக்கி இருட்டு பற்றும் போல இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. அது சரி, இது பதுளை டவுன் தானே.
இதில் அந்தளவுக்கு எதுவும் தண்ணி நின்ற மாதிரி தெரியல, ஓரளவுக்கு தான் பாதிப்பு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ போய் கொண்டிருக்கிறோம். இந்த ரோட்டு வந்து இந்த கார்பெட் போடுறதுக்கு போட்டிருக்கணும் போல இருக்குது. கிட்டாங்கு சும்மா டங்கு 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 டங்குன்னு அடி விழுது. ரோட்டுகள் எங்களுக்கு சம்பவம் தான் போல். அதே மாதிரி இந்த 300 மலையெல்லாம் பாருங்கள் இப்படி பச்சை பசேலன்ட்டு இருக்குது. ஸ்ப்ரிங் வேலி. ஆனால் இங்கேயே வந்து ஆறெல்லாம் இங்கே பாருங்க தள்ளி எறிஞ்சு கொண்டு போயிருக்கு தண்ணி. அதான் இவ்வளோமெல்லாம் தண்ணி பாஞ்சிருக்கு. இல்லை இப்போ போய் கொண்டு இருக்கிறோம். போகிற வழி ஃபுல்லாக இங்கே பாருங்கள் வீடு அப்படியே எல்லாம் உடஞ்சி விழுந்துருக்கு இங்கே அளவு பக்கம். ஸ்ப்ரிங் வேலிக்கு இன்னும் இதுலேருந்து அரை மணத்தியால் ஓட்ட மட்டும் கூகுள் காட்டுது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச 1 மணத்தியாலம் ஆகும். எல்லாமே இப்படி போத்து வைக்கிற மாதிரி இல்லை. சில தண்ணி ஊறாமல் இருக்கிறதுக்காக இந்த வழி வைக்கணும். வீடு வந்து அந்தரத்தில் நிற்குது. எப்போ விழுவதறி எரிஞ்சாலெல்லாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா தேயிலை தோட்டங்கள் இருக்குது. அதே மாதிரி கிட்டத்தட்ட இது ஓகியா மாதிரி இருக்குது. இந்த துண்டு எல்லாமே சுற்றி வர ஃபுல்லாகவே பனி புகாரதான் இருக்குது இப்போ வரைக்கும். அதே மாதிரி ரிவர் ஸ்டோன் மாதிரியும் இருக்குது இந்த கிளைமேட்டை பார்க்கல. சரி, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சந்தைக்கு வந்து நாங்கள் ஸ்ப்ரிங் வேலி எப்படி போகிறோன்னு தெரியல. கூகுள் மேப் மாற்றுது. ஸ்ப்ரிங் வேலி எப்படி போகிறது? மேலே போயிட்டு ஸ்கூல் இருக்கு. ஸ்கூல்லேருந்து அந்த பக்கம் விடுங்க. அந்த பக்கம் இடது பக்கமா? ஓகே. என்ன மாதிரி ஸ்கூல்கிட்ட போயிட்டு அந்த பக்கம் போயிட்டு நிலச்சரிவுகள் நடந்ததா? அங்கே நிலச்சரிவு நடந்ததா? இந்த மலையிலையும் இந்த அனர்த்தத்துக்கு பிறகு வந்து அதான் தேயிலை ஆஞ்சி கொண்டு நிறுத்தி கொண்டிருக்கணும். சூறாக்கள்கிட்ட தான் நீங்கள் அதில் விசாரிக்கணும். வேண்டாம், நெட்வொர்க் துண்டரவே இருக்காது. இப்போ ஒரு அதில் சந்தி அந்த ஐயாக்கள்கிட்ட கேட்டதுலேருந்து ஒரு 100 மீட்டர் வரைக்கும் வலது பக்கம் சந்தி இந்த ஹார்பர்ட் ரோட் இதாலே போட்டால் ஒரு ஸ்கூல் அடி வருமாம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இந்த ரோட்டால் போகிறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஒட்டி அடி பாதையாக கிடக்கு. ஐயோ, இதில் போய்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பள்ளமாக இருக்குது. உண்மையிலேயே நான் இது வரைக்கும் போனதில் இதுதான் பெரிய பள்ளமாக இருக்கும் போல இருக்குது. இதில் குளிர் ஒரு பக்கம் கண்ணாடி மூடினா வாய்க்கால போகிற புகையால் வந்து கண்ணாடி அப்படி ரோட்டை வந்து மறைக்குது வாய்ஸர். அதே மாதிரி இதில் எல்லாம் பாருங்கள் தேயிலை தோட்டங்கள் எல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த பக்கத்தில் மக்களை பார்க்க வரும். இங்கே பாருங்க தேயிலை தோட்டங்களா, அப்பா என்ன வடிவிடா சாமி. என்னடா தார் ரோட்லேயே போய் கொண்டிருக்கமேன்ட்டு சந்தோஷப்பட்டோம். ரைட், இந்த சம்பவம் ஸ்டார்ட். நாங்கள் கொஞ்சம் நல்ல ரோட் இருக்குது போல இருக்குது. அதனால் பரவாயில்லை. ஐயோ 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 ஐயோ. இதில் பார்த்தீங்கன்னா வெவல்டனோ தமிழ் மகாவித்தியாலயம் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த ஸ்கூலால் தான் இங்கே கீழாலேயோ மேலாலேயோ போச்சனவேல் மறந்துட்டேன். நிறையா விசாரிக்க வேணும். எல்லா இடத்துலையும் இப்படி ஒரு ஆலமரம் மட்டும் இருக்கும். அப் கண்ட்ரி ஸ்ப்ரிங் வேலி எப்படி போகணும்? நேரா? ஓகே, சரி, ஓகே, கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். கூகுள் மேப்புக்கு அறவே நெட்வொர்க் இல்லை. எங்களெல்லாம் காணாமல் போன ஆக்கள்ட்டு தேடிட்டு இருப்பாங்களே வீடுகளில். இப்போ மதுரையிலேருந்தே பஸ் இருக்குது. இது என்ன பஸ் பேர் போட்டிருக்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வெவல்லின என்ற ஒரு போட் போட்டிருக்கு. ஆனால் உண்மையிலுமே ஒரு இயற்கை ரசிகனாக இந்த இடத்த பார்த்து ரசிக்க சூப்பராக இருக்குது. ஆனால் இதே இடத்துல தான் இவ்வளோ அழிவு நடந்திருக்குன்ற யோசிக்கல. அது ஒரு கவலையாகவும் இருக்குது. கொஞ்சம் அவதானமாக தான் ஜாலியெல்லாம் தெரியும். இப்படி இருக்கட்டும் பாருங்கள். வீடுகளில் இருந்து பார்க்குறவங்களுக்கு நெஞ்சு தண்ணி இருக்காது. என்ன லொக்கேஷன், என்ன வியூ. ரோட்டில் அங்கால வர்றாங்களோ ஒருத்தருமே எனக்கு தெரியலை. சூப்பராக இருக்குது. இந்த மழை பெய்து விட்டோன்னா தான் இப்படியான ஒரு ஃபோக் கொண்டு வரும். அப் கண்ட்ரியில் நீங்கள் எங்கே போனாலுமே இப்படியான ஒரு கிளைமேட்டை வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே பாருங்களேன், சொர்க்கம் ஐயா. இங்கே பாருங்களேன், இது ஒரு பேய் படத்தில் வர ஒரு வியூ மாதிரியே இருக்குது. இந்த அழகை நான் அப்படியே விட்டுட்டு போகிறேன். நீங்கள் பாருங்கள், இவ்வளோ நேரம் வேண்டாலும் பார்க்கலாம். அப்படி இருக்குது. அட, அப்படி சொல்லிக்கலே வந்து இஞ்சால வந்து லேண்ட்ஸ்லைடிங் நடந்திருக்கு. ஒரு பாட்டாக வந்து இறங்கியிருக்கு இஞ்சால பக்கத்தில். துண்டை பார்க்கல அப்படியே ஒகியா மாதிரியே இருக்குது. இங்கே பாருங்களேன், நீட்டு மரங்கள் அப்படியே பனி. நல்ல வியூ உண்மையிலுமே. அப்படியே இஞ்சால விழுந்த மண்ணுகள் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே தூக்கி அப்படியே அணைச்சி வச்சிருக்கணும். இதுக்குள்ள போகிற சரி, ஆனால் வழுக்கும் ஃபுல்லாகவே களியாக கிடக்கு. ஐயோ பாருங்க, அப்படியே கலண்டு போய் கிடக்கு. அதே மாதிரி இது மாதிரி வச்சு தடி மாதிரி கட்டி இருக்கணும். ஐயாட்ட தான் கேட்கணும். ஐயா, ஸ்ப்ரிங் வேலி எங்கே இருக்குது? ஸ்ப்ரிங் வேலி ஒக்கோமே வட்டும் நானே. எல்லாமே போயிட்டு சொல்கிறேங்க. கொட்டிலேருந்து எல்லாம் போய் சேர்ந்துட்டு. ஓகே, ஸ்ப்ரிங் வேலிக்கு வந்துட்டோம். எலவேஷன் வந்து 1320, கடல் மட்டத்துலேருந்து 1320 மீட்டரில் வந்து நாங்கள் நிற்கிறோம். சூப்பராக இருக்கு. ஆனால் கிட்டத்தட்ட எல்லைக்குள்ளே வந்துட்டோம். டவுனுக்கு போயிடாது, மண் சரிவு அப்படின்னு சொன்னது பார்ப்போம். தம்பி சிங்களது? ஐயோ, உன்னோட கேட்குறது தெரியாடா. சரி சரிஞ்சட வைக்க இருக்கட்டு கேட்குறதுக்கு சிங்களம் தெரியாது. 2 வார்த்தைகள். ஓஹோ, இதுதான் டவுன். ஆனால் இதிலேருந்து என்ன சம்பவம்னா மேலால் எங்கேயோ போகணும் போல இருக்குது. முதலாவது லேண்ட்ஸ்லைடிங் நடந்த கிராமத்துக்கு. இவர்கிட்ட கேட்போம். இவர் தமிழாக தான் இருக்கும். ஆனால் அந்த லேண்ட்ஸ்லைடிங் நடந்த இடம் எங்கே இருக்குது? மண் சரிவு. அவ்வளோதானே இங்கே நடந்தது? ஸ்ப்ரிங் வேலியில் மேலே நடந்திருக்கா? எவ்வளோ தூரம் போகணும்?
ஆ என்னடாப்பா இதே போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க, இதே பெருத்த சம்பவமும். இதில் எல்லாம் ஒரு லயம் மாதிரி இருந்திருக்கு. விடத்தடிக்கு வரையில அந்த இஞ்சால சைட் தான் வந்து பார்த்தீங்கன்னாடா டேமேஜ் ஆகிருக்குங்க. ரைட், இதுதான் சம்பவ இடம் போல் இருக்குது. இங்கே பாருங்களேன், இதை தாண்டி போகக்கூடாது. ஒரு பெரிய இடமே வந்து நாசமாக போயிருக்கு. இதில் பாருங்கள் அப்படியே சரிஞ்சு வந்திருக்கு. அதே மாதிரி இதில் வந்து இப்போ தான் கம்பெக்ஷன் போடினோம் போல், நம்பி போகலாமா இல்லையான்னு கூட தெரியல. இந்த பாலத்தால் தான் வந்து அங்கால போயிருக்கணும். ஆனால் இந்த பாலம் வந்து உடைஞ்சிருக்கு. ஆனால் பாருங்கள், இந்த மலையில் வந்து வேலை செய்து கொண்டிருக்கணும். இது புதுசாக தோண்டி நான் ராயில் முதல்ல இருக்குதா எதுவுமே தெரியல. இந்த ஒரு துண்டு தான் ஸ்ப்ரிங் வேலியில் நாசமாக பண்ணிட்டு போட்டிருக்கோம். அதே மாதிரி மேலேயும் இருக்காக்கும் பார்ப்போம் என்ன மாதிரிண்டு. அவரத்தில் போய் பார்த்தோன்னா அந்த துண்டு மட்டும் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள், அந்த பாலம் வந்து அப்படியே கல்லாண்டு இங்கே வந்திருக்கு. இதுவும் வந்து ஓரளவுக்கு செய்து கொண்டிருக்கணும். ஆனால் இதுவும் வந்து டெம்பரியாக தான் இருக்குது. எப்படி இந்த ரோட் வந்து அப்படியே ஜாயிண்ட் ஆகி போயிருக்கும். இஞ்சால நீர்வீழ்ச்சி பழைய வீடியோ எதுவும் பார்த்தா தான் இது எப்படி இருந்துட்டு தெரியும். ஆனால் இப்போ பாருங்கள், அதுவும் வந்து அந்த பெரிய கல்லுக்கு மேலே தான் அந்த பேஸ்மெண்ட்டை போட்டு கட்டியிருக்கணும். அதோட இப்போ ஐயாக்கிட்ட போய் விசாரித்தேன் நான். இதில் எல்லாம் கடைகள் இருந்ததான், அந்த கோஆப்ரேட்டிவ் கடைகள் உண்டு. அது ஃபுல்லாகவே வந்து இது வெள்ளத்தோடு அடிபட்டுட்டு போயிட்டான். இது வந்து பழசு, அது வந்து புது பாதையாம். ஆனால் ஒரு தடவை வந்து சாயல் அப்படின்னு சொன்னவேல், அதால் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல ரோன் ஷாட் எடுப்போம்னு பார்த்தா அதுக்கிடையில் மழை தூரம் வலிக்கிடுது. அதோட அங்கே பாருங்கள் பஸ் போகுது. இதுக்கப்புறம் ஊர் கொஞ்சம் தூரம் இருக்குது போல இருக்குது. டவுனுக்கு போயிடலான்னு சொன்னவே அப்போ அதுதான் டவுன் போல இருக்குது. ஸ்ப்ரிங் வேலி டவுன் நாங்கள் போகவே இல்லை. ஓ, தெமோதர பாதை அதாக தான் இருக்கும். அது ரோட்டு அந்தளவுக்கு நல்லதில்லை. நாங்கள் வந்த ரோட்டு ஓரளவுக்கு ஓகே தான். அப்போது ஐயா போய்க்குள்ள வந்து 4 லட்சம் அதால் போகிறாருண்டு. அணைஞ்சு பாருங்கள், இதால் போய் அதால் நடந்து வந்து தான் நாங்கள் வெறினோம். பிள்ளைகளெல்லாம் என்ன வாழ்க்கை என்ன வேண்டியெல்லாம் இதுகளுக்குள்ள இருந்தால் இதுதான் நிலைமை. நாங்கள்லாம் ஒரு கார் அங்கேறவே நாக்கு தொங்கும். ஒவ்வொரு நாள் இதால் போய் வர்றாங்களுக்கு அப்படி இருக்கும். இந்த வெளிக்கிட்டம் திருப்பி மழை இந்த ரிசில் மாதிரி வந்து பெய்து கொண்டு இருக்குது. கேமராவில் சவுண்டு வருதா இல்லையாண்டே தெரியல, டவுட்டாக தான் இருக்குது. இதால் தான் நான் வெளியேறி வரணும் மேலே. இதுலேருந்து மேலே போய் பார்க்கலாமா இல்லையான்ட்டு கூட தெரியல. பார்ப்போம். இந்த இதில் நிற்கிறார் அந்த அண்ணா. ஆனால் மேலே போய் பார்க்கலாமா? லேட் ஆகுமா? எவ்வளோ தூரம் மேலே போகணும் பார்க்குறேன்டா. தண்ணி வடிஞ்ச இடம் அங்கேயா இருக்கு, பார்க்க தான் போகிறோம். இந்த ஊருக்கு போயிடாது. ஆனால் இதில் இருந்து ஒரு பாலம் ஒன்று இருக்கான், இந்த டேமேஜ் ஆன பாலம். அது வரையும் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். சும்மா போகிறண்டாலே இப்படியான ரோட்டுகள் எல்லாம் நாசமாயிரும். இங்கே கரண்ட் கம்பியிலேருந்து எல்லாம் கரண்ட் விழுந்துருக்கு. ஆனால் அந்த மெயின் விலையில தானே நல்ல வேலை விழுந்துருந்தா. ஓ, பஸ்கேர்லாம் நிற்கிது, இழுக்குது இல்லை. அதுவும் நாங்களும் போய்கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த பாலத்தடி இவ்விடம் தான். இதுலேருந்து தான் அப்படி அங்காள பக்கம் இருக்குது போல். ஐயோ, பார்க்கவே பயமாக இருக்குது மக்களே. இங்கே பாருங்க அப்படி இருக்குண்டு. சரி, இதை தாண்டி நாங்கள் போயிடலாம். அதான் அந்த சைட்டில் ஏறி பாடிக்கொள்ளும். ஆனால் இதால் எல்லாம் ஆக்கள் போயிட்டு வரணும். ஐயோயோ ஐயோயோ, என்ன இடம்டா இதெல்லாம் பாடிக்கொள்ளும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இதுகள் எல்லாம் சரிஞ்சு தான் அப்படியே இவ்வளோ போயிருக்கு. இவ்வளோ துண்டு அப்படியே இழுத்து கொண்டு போயிருக்குன்னு பாருங்களேன். இதில் பயர், இதுவும் பயர் தான். இதை தாண்டி நாங்கள் போகல. இதுதான் ரோட்டு போல். அந்த ரோட்டுன்ற பாலம் வந்து உடஞ்சி போச்சு. இதில் தெரியறதே ஆபத்து தான். இதால் போகலாமா இல்லையாண்டே தெரியாமல் இருக்குது. இடம் வரைக்கும் வந்திருக்கணும் பைக்கில். இதுதான் ரோட். இந்த சின்ன பிள்ளை வர்ற நினைக்கிறேன் இதால் நடந்து போயிடும் போல இருக்கு. அங்கே இருந்து அதுக்கு மேலே இருந்து வந்திருக்கோம் நினைக்கிறேன். சாதாரணமான ஒரு இழப்பு இல்லைங்க. மரங்கள் இருக்கிறால அப்படியான இடங்கள் இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் மரங்களை வளர்க்கணுன்றது. அந்த வீட்டுக்கார ஆக்கள் வந்து கொஞ்சம் அதிர்ஷ்டசாலிகள். அந்த வீடு அப்படியே நிலத்தோட போயில்லை, ஊருக்கு போய் நம்ம பார்ப்போம். நினைக்கிறோம் அப்படி எங்கேயாவது சுற்றி தான் போகணும் போல இருக்குது. இருக்கு வேணா வாழ்க்கை வேண்டியதெல்லாம் சிங்கிள் ஆக்கள் தான் போல இருக்குதுக்குள்ளே இருக்கணும். ஸ்ப்ரிங் வேலையில் இந்த பாருங்க, நான் சொன்ன மாதிரி இதால் தான் ஆறு கடந்து போயிடும். தண்ணி திடீரென்று கூட்டினா போகவும் இல்லாத ஒன்றும் செய்யவும் இல்லாது. ஐயா ஒரு பக்கத்தால் இல்லாமல் நடந்து போய் கொண்டிருக்கார். மேலே பாகிஸ்தானில் ஒரு சில இடங்களை பார்த்த மாதிரி இருக்குது இந்த ஸ்ப்ரிங் வேலியை நடந்த பார்க்கல. ஆனால் இதில் ஒரு நல்ல பாலம் பேஸ்மெண்ட் இருந்திருக்கு, அங்கால பக்கம் இல்லை. ஆனால் இப்படியான இடங்கள் இருக்கிற நேரம் எங்கட ஊர்களிலெல்லாம் வந்து இருக்கலாம். எங்கட ஊர்லேயும் வெள்ளம் தான். ஆனால் எல்லாருக்குமே அவைய ஊர் வந்து சொர்க்கம் தானே. இதில் இப்படியே போகட்டும். நாங்கள் இந்த இடத்துலேருந்து வலிக்கிடுவோம். ஏண்டா நாங்களும் வந்து இருட்டு படம்னு போகணும் வெளியில். சரி, இப்போ எல்லாம் பார்த்து முடிஞ்சு இதுலேருந்து கவரவேலைண்ணே கவரவேலைன்ற ஒரு கிராமத்துக்கு தான் நாங்கள் போகிறோம். அங்கே வந்து இதை விட சேதங்கள் மோசமாக இருந்தது. இதிலேருந்து பக்கத்துலாம் காட்டுது. ஆனாலும் வந்து கூகுளில் நம்பி எதுவுமே செயற்படையில. அது ஊராக்கள்கிட்ட விசாரிச்சு தான் நாங்கள் செயற்படணும். இந்த கவரவேலைக்கு இங்கால இப்போ கொஞ்சம் ஒழிச்சிருக்கு. ஆனால் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த வியூ. அம்மா என்ன பள்ளம் என்ற தகப்பனே.
மண்டையால் போகுது இந்த பள்ளத்தை பார்க்க. இந்த பனி வலிச்சோன்னா இன்னும் வடிவாக இருக்குது இந்த இடங்கள். ஒரு அந்த கவர விழாக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். இப்போ என்ன சம்பவம்னா, அதால் வந்து ஒரு கடையில் கேட்டேன் நாங்கள் எங்கே போகிறோன்ட்டு. இந்த ரோட்டை காட்டினவே முன்னுக்கு ஒரு ஆட்டோ போகுது, அதுக்கு பின்னாலே போங்கன்னு சொன்னவேன். ஆனால் இங்கே பாருங்கள், ரோட்டா இது கிளச் பிளேட் போய் சேர்ந்துடும் போல இருக்கு. இதை தவிர இதுக்கு முன்னுக்கே நிறைய இதுகள் எல்லாம் பார்த்துட்டோம். இந்த லேப்டாப் எல்லாம் பேக்குக்குள்ளே கிடக்கு, அதான் பயமாக கிடக்கு. அதை நம்பித்தான் இந்த வாழ்க்கையே இருக்குது. ஐயோ ஐயோ ஐயோ, நான் நினச்சேன் சிம்பிளாக இருக்கும், போயிடலாம் வந்து. ஆனால் இந்த ஊருக்கு போகிறதே ஒரு சேலஞ்சிங்கான விஷயம்தான். ஐயோ ஐயோ, அப்பா அங்கால காப்பீட்டு ரோட்டு அப்பா என்ற கடவுளே. ஐயோ, காப்பீட்டு ரோட்டு இல்லை, கொங்குரீட் ரோடு. அப்பாடா தப்பிச்சோம்டா சாமி. நாங்களும் போகிறோம் இந்த ஆட்டோவுக்கு பின்னுக்கு ஊர் வர்ற மாதிரி இல்லை. ஆனால் ரோட்டு மட்டும் நீண்டு கொண்டே போகுது. சரி, அடுத்த சம்பவம். ஐயோ ராமா, ஐயோ எனக்கு அட்டை அடிக்கிற மாதிரியே இருக்கு. அட்டை தான் இந்த பைக் ஏன் பாப்பா கிடைக்கிறீங்க சொன்னதான் அட்டை கடிக்கிற மாதிரி இருக்குண்டு. எத்தனை அட்டை அதான் எத்தனை அட்டை இல்லை அப்போ இருந்தால் அப்படி தான். இங்கே மேலால போகுது. ஐயோ இல்லை இருங்க. ஜெஸ்ஸி விளாக்ஸ் மேக் யூ என்ன சொல்கிறது, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸை பாவிடா. ஐயோ ஆஹா, இப்படி ஒரு இடத்துல என் ஊரில் இருக்கிற மாட்டேன் எனக்கு விளங்கல. அதான் ஐயோ ஐயோ ஐயோ, என்னட்டு தான் விளங்கல. ஐயோ, ஆட்டோ அங்கங்கேயோ போயிட்டு. இதில் கவரக்க விலை எஸ்டேட் வந்து வலது பக்கம், ஆனால் ஆட்டோ அங்கால போயிட்டு அதுக்குள்ளே ஏதோ ஒரு பேர் இருக்குது போல். ஸ்ப்ரிங் வேலிக்கு அங்கே போகுது போல். இப்போ எஸ்டேட்டுகள் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ஆனால் ஒருத்தர் இல்லை, கொஞ்சம் வீடெல்லாம் வெடிச்சிருக்குங்க. ஓஹோ, கீழ் பக்கத்தால் இறங்கிது போல இருக்குது. இதில் சோப்பு இதை போட்டிருக்கணும். ஐயா இதா கவரவில்லை, தமிழா கவரவில்லை இதா கவரவில்லை. என்சி டிவிஷன் எங்கே போகணும்? அந்த ஸ்டோருக்கு மேலே போகணும். மேலே ரோட்டில் போயிட்டு அப்படியே இந்த ரோட்லேயே போகணும். இந்த ரோட்லேயே போயிட்டு ஸ்டோர் ஒன்று இருக்கு, அதுக்கு மேலே ரோட்டில் போகணும். நிறைய தூரம் போகணுமா? பைக் போகணும். நிறைய தூரம் போகணுமா? இன்னும் 1 கிலோமீட்டர் போகணும். எத்தனை மைல் போகணும்? இன்னும் போகணும் 1.5 மைல். 1.5 மைல் போகணும். ஆக்கள் இல்லையா இப்போ அங்கே? இருக்காங்க. சரி பார்ப்போம், இதை தாண்டி என்ன போகணும்னு சொல்லிடணும். ஐயோ கடவுளே, போய்க்கிற ஏதோ பேய் இருக்கிற ஊருக்கு போகிற மாதிரியே இருக்குது எனக்குண்டா. இங்கே பாருங்க எப்படி இருக்குண்டு, ஃபுல்லாக பனிப்புவார் தான். போகிறோம் சின்ன சின்ன வீடுகள் வருது. ஆனால் அந்த எஸ்டேட் வர்ற மாதிரி தெரியலை. மேலே எங்கேயோ தான் மண் சரிவு நடந்ததாம். ஆனால் கீழே இந்த லயத்தில் தான் நாங்கள் இருக்கிறோமா. லயத்தில் இல்லை, எஸ்டேட் ஃபேக்ட்ரி, டீ ஃபேக்ட்ரியில். பைக்கை பார்த்தீங்களா அதில் எப்படி இருக்குண்டு. இதுக்கு மேலே போகணுமா? ஐயோ எங்களால் இல்லாது. தெமோதராண்டு போட்டிருக்கணும். ஐயோ ஐயோ ஐயோ. சரி, சரியான இடத்துக்கு வந்திருக்கோம், நொந்து போய் வந்திருக்கிறோம். என்ன ரோட்டாண்ட மாதிரி இருக்குது. ஆனால் கொங்குரு ரோட்டுன்னு சொன்னவே அதால் சந்தோஷம். பாருங்க இன்னும் உயிரை விட்டு பாருங்களா. ஐயோ கை காலெல்லாம் கூசுதுரா சாவி. ஐயோக்கோ இங்கே பாருங்க, கொஞ்சம் மிஸ் ஆனாலும் சரி இருட்டு படம்னு நாங்கள் வெளியில் வந்துடணும். ஆமாம், லைட்டாக தலை சுற்றுற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு ஐயாரால் சந்திச்சு நாங்கள். ஐயா என்ன நடந்தது அன்றைக்கு? அன்றைக்கி ஒரு 3 மணி இருக்கும், இரவு பகல் காலையிலேருந்து மழை தாங்க. ஆ, அப்போ நாங்கள் எல்லாம் வீட்டில் இருந்தோம். இனி மேலே உள்ள லயம் அரிச்சிக்கிட்டு போகுதுன்னு எல்லாம் சத்தம் வச்சாங்க. அப்போ டக்குன்னு நாங்கள் இருந்த கைக்கு வீட்டுள்ளுக்கு தான் இருந்தோம். வந்ததும் தெரியாது போனது தெரியும், டக்காசுன்னு உள்ளுக்கு வந்துருச்சு எல்லாம் மண்ணு கல்லெல்லாம். அப்போ நாங்கள் ஒரு 6 பேரை உள்ளுக்கு ஒன்றாவே ஏறிட்டோம். திருப்பி அங்கிட்டும் வர வசதியில், ஆக்களுக்கும் இங்கிட்டும் வர வசதியில் நாங்களாம் இழுத்து, நாங்களாம் இன்னொரு அடுத்த வீட்டில் உள்ள பொடியை கமலுங்கிற பொடியை இழுத்து தான் வெளியே எடுத்த விருப்பம் தான் இதெல்லாம் இழுத்து கொண்டு வந்தோம் வெளியே. அதுக்கப்புறம் தான் பாலம் போட்டு மேப்பக்கிட்டு
கொண்டு போனாங்க எல்லாத்தையும். அப்போ ஆஸ்பத்திரியில் அதே பக்கத்தில் பல்லகீட்டில் கொண்டு போய் 2 பேர் அட்மிட் ஆகிட்டோம். ஆஸ்பத்திரியில் கவனிச்சாங்க. அப்போ ஒரு 5 நாள் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அதுபாடு எங்களுக்கு வீடு வாசம் ஒன்றுமே எடுக்கிறதுக்கு இல்லை, கோப்பை கூட அந்த வீட்டில் ஒன்றுமே எடுக்கிறதுக்கு இல்லை. அது கூட பிரைவேட்டில் உடுப்பெல்லாம் கொடுத்தாங்க மிஸ்ஸிமார், அதை வச்சு கட்டி உடுத்திக்கிட்டு தான் நாங்கள் இருந்தோம். திருப்ப தூரம் வந்து ஸ்டோருக்கு போக சொன்னார். அங்கே காய்ச்சக்காரால் வச்சுட்டு வருத்தக்காரால் இருக்கலாம்னு நாங்கள் கூலிக்கு அன்னைக்கு ஒரு சின்ன வீடு ஒன்று கேட்டோம், கொடுத்தாங்க. அதில் தான் இப்போ இன்னைக்கு அதில் தான் இருக்கோம். உணவு சாமையும் கொடுத்தாங்க நேற்று. கொஞ்சம் இழப்புக்கு மத்தியிலே இப்போ எங்கே போயிட்டு வாருங்க எல்லாரும். இப்போ நாங்கள் போனோம், குளிக்க வசதி இல்லை. இப்போ நான் அந்த உடஞ்சி வந்த தண்ணியில் பிள்ளையில் குளிச்சுட்டு மேல் கழுவிட்டு இங்கே ஒன்றும் வசதி இல்லை. இந்த மேல் கழுவிட்டு கொண்டு போகிறோம். 3 நாளைக்கு ஒருக்கா வர பயம். அப்போ இந்த வெயில் அடிக்கிற நேரமே குளிச்சுட்டு இந்த இப்போ தான் கூட்டிகிட்டு போகிறோம். நீங்களும் வந்துட்டியே. இப்போ இதுதாங்க அன்னைக்கு நடந்தது. எங்கன்னைக்கு அந்த வீடு வாசல் இல்லாத ரொம்ப ஒரு 14 குடும்பம் இருக்குது அதில் ஃபுல்லாக. மேலே உலர் உணவுகள், பாய், தலாணி எல்லாம் தான் கிடைக்கலங்க. எங்களுக்கு கிடைச்சது பாய் 2 தலைவாணி 2 தான். பெட்ஷீட் கொடுத்தாங்க. உலர் உணவுகள் ஒன்றும் கிடையாது. அப்புறம் உடுப்பு, பழைய உடுப்புகள் கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்தாங்க போட்டு பாவிக்கிறதுக்கு. இல்லைங்க கூட அதை சாப்பிட்டு அதெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் வீடு பிரச்சனையும் இப்போ இருக்கிறதுக்கு அந்த மெட்டஸ் அது எங்களுக்கு கிடைக்கல. மிச்ச பேர் கிடைக்கல. அவ்வளோ குடும்பங்கள் மொத்தம் இதில் இருந்து போயிருக்கீங்க? 14 குடும்பம் போயிருக்கு. 14 குடும்பம் எழுதியிருக்கு. 14 குடும்பம் முழுமையாக. நீர்வீழ்ச்சி மாதிரி இருந்ததா இல்லை சும்மா இருந்து சரிஞ்சு விழுந்ததா? முன்ன இருந்துச்சுங்க. முன்ன இருந்து இப்படி சிலி போகுது. ஆக்களை வெளியில் தான் யாரை சொன்னாங்க, இந்த ஆக்கள் போகலை. முன்னுக்கே சொல்லியிருந்தாங்க சிலி போகிற ஏரியான்னு. ஆனால் போகிறது மேப்பக்கட்டுன்னு தான் சொன்னாங்க. ஆனால் வந்தது பனி. அதுதாங்க நடந்தது. ஆமாம். இதில் வந்து இது மாட்டு பிள்ளைகள் இதுக்குள்ள புதையின்றீங்களா? சொல்லுங்க என்ன நடந்ததம்மா, சொல்லு கதைங்க. நாங்கள் பனியை தாத்தா வீட்டில் இருந்தோம். அப்போ பனியை இருக்கையில் தாத்தாலாம் சொன்னாங்க, வெளியே வாங்க, மேலே லயத்துக்கு தான் வருதுன்னு சொன்னாங்க. அதனால நானும் தங்கச்சியெல்லாம் பனியை வந்தோம். வரைக்கில தான் எல்லாம் கற்றுனாங்க. அப்புறம் நாங்கள் 6 பேருமே இறிட்டோம். அப்புறம் நிறைய அண்ணாமாருங்கெல்லாம் வந்து எங்களை எடுத்தாங்க. இப்போ 3 பேரும் எத்தனை? 3 பேரும். அம்மா என்ன நடந்தது? அம்மா நீங்களும் இருக்கீங்களா? பிள்ளையெல்லாம் உள்ளுக்கு வச்சுக்கிட்டு நான் வெளியே வரணும், கூட்டிக்கிட்டு வரம் போட்டு அப்படியே தண்ணி வந்து அடித்து எல்லாம் கட்டிட்டு மண்ணுக்குள்ளே விழுந்து எடுக்க மூச்சுக்கிச்சு ஒன்றும் இல்லை. அப்படியே ஹாஸ்பிட்டல் கொடுத்துட்டு இன்னும் காய்ச்சல் மாறல? காய்ச்சல தொண்டை அடைச்சிட்டேன். தொண்டை வலி, நெஞ்சு வலி, கல் விழுந்துட்டா? கல் நெஞ்சில் வந்து அடிச்சிட்டு வந்த இன்னமும் நல்லா உடம்புக்கு. சரி, இதில் வந்து இவளுக்கு 5000 காசு. இதில் யார் பொறுப்பானார்? அம்மாட்ட கொடுக்குறேன். சரியாம்மா? நாங்கள் இப்போ கீழே போய் பார்க்கலாமா? பார்க்கலாம். மழை நிப்பாட்டிட்டு கீ ரோட்டு இந்த மாதிரி இருக்கு, போயிட்டு அங்கனைக்கு இருந்து பிடிக்கலாம். படம்லாம் பிடிச்சி அங்கே இருந்து எல்லாமே பிடிக்கலாம். பகலில் ஒருத்தர் வந்தாங்க, இந்த மாதிரி இந்த பிளேன் மாதிரி கொண்டு வந்து போட்டு சுற்றிக்கிட்டு வந்துச்சு. ட்ரோனில் வந்து எடுத்துருக்கேன். சரி, நாங்களும் பார்ப்போம் போய். சரியா, சந்தோஷம். சரி, போயிட்டு வடிவா சாப்பிடுங்க. சரி, இதில் இருந்து அந்த ஊருக்கு போக பயமாக தான் இருக்கு. என்றாலும் போய் பார்ப்போம். பனியை போச்சுனாலும் இங்கே அந்த பனியன்ற ஒன்ற விஷயத்தையே காணலி. பாருங்க, மேலே இருந்து வந்த ஒரு பெரிய கல் உண்டு, இதில் எறி போய் நிற்கிது. இதுக்குள்ளே போய் குளிச்சுட்டு வரீங்க பாருங்க. இங்கே பாருங்க, இந்த இதெல்லாம் கரைஞ்சி போயிருக்கு அப்படியே. இப்போ தான் வந்து ரோட்டுக்கு அணைச்சி வச்சிருக்கணும். இதில் தான் அந்த வீடு இருந்திருக்கு போல இருக்குது. 5000 வீடுகள். இங்கே ஒட்டு வீடும் இல்லை. இதுக்குள்ளே போகிறதே டேஞ்சர் தான். இந்த வீடெல்லாம் இட்டிஞ்சு போய்ட்டு அப்படியே. ஐயோ ராமா, இதில் திருப்பவும் இல்லாதே. அங்கே இருந்து அப்படியே வந்திருக்கு. பாருங்களேன் எப்படி இருக்கு நிஜ. இதுக்குள்ள எல்லாம் நீ மனுஷன் இருக்கு இல்லைம்மா. நம்ம திருப்பவும் இல்லாது. இங்கே பாருங்க, இதுக்குள்ள எல்லாம் மாட்டி இருக்கணும் ஃபுல்லாக. ஐயோ எப்படி ஏன்னா கவி பாவங்கள் உண்மையிலுமே. அதான் நாங்கள் இப்போ திருப்புறண்டா கீழே போய் தான் வரணும். பைக்கை திருப்பவே இல்லை அதுக்குள்ளால். இங்கே வேறு சின்ன சின்ன வீடுகள் இந்த இதுக்குள்ளெல்லாம் சரிஞ்சிருக்கு. இதுலாம் வீடு வந்திருக்கு. சரி, இதில் பாருங்கள், அப்படியே இந்த வீடு ஃபுல்லாக அங்கேருந்து அப்படியே. இதில் உங்களுக்கு பார்க்க எத்தனை வீடு தெரியுது வரையில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 5-6 வீடு இந்த இடத்துல வந்து இல்லாமல் போயிருக்கு. இது பாருங்கள், அப்படியே தூக்கி எறிஞ்சு விட்டுருக்கு.
இதிலேருந்து நாங்கள் முதல்ல இப்போ வெளியில் போகணும். இதில் பைக்கை திருப்பி கொண்டு அது மாதிரி ஒருபடி அங்கே போய் ஆக்களோட கதைப்போம் என்ன நடந்துன்றது மிச்ச ஆக்களோட. இப்போ இதை நான் உங்களுக்கு வடிவாக காட்டுறேன். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இருந்த வீடுகள் எல்லாம் காணாமல் போயிருக்கு. இதுக்குள்ளே எல்லாம் நினைக்கிறேன் அந்த ஐயாக்கள் வந்து இதுக்குள்ளே தான் எங்கேயோ மாட்டுப்பட்டினம் போல் இருக்குது. அதே மாதிரி இங்கெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் ஒரு லயர் தான் ஃபுல்லாகவே. இதில் ஒரு கடை ஒன்று இருக்குது போல் இருக்குது. அதே மாதிரி இதில் கரண்ட்டுகள் நிப்பாட்டி இருப்பின நம்பிக்கையில் தான் தெரியும். இதெல்லாம் முன்பக்கம் அப்படியே கொண்டு போயிட்டு ஜன்னலோட சேர்த்து இதுக்குள்ள இல்லாமல் இப்படி சிக்கி தவிச்சிருக்கேன். யோசிச்சு பாருங்கள் கடவுளே. இந்தா இங்கே இருக்குது பாருங்கள், அப்படியே வந்த இது இப்படியே அடித்து அள்ளி கொண்டு வந்திருக்கு இந்த இடத்துக்குள்ள. எல்லாம் பார்த்து உங்களுக்கு என்ன தோணுதுன்றது எனக்கு என்ன தெரியலை. எனக்குண்டா உண்மையிலுமே மண்டை விசிறாக்குது இதெல்லாம் பார்க்கல. சரி ஒரடியாக அந்த அக்கா கவனிக்கிற அந்த இடத்துக்கு போய் கதைப்போம். மற்றாக்களோட கதைக்கல மட்டுக்கு பார்ப்போம். சரி வெளிக்கிட்ட இந்த ரோட்டுகளால் வேலை போகிறது யோசிக்க தான் மண்டையாக போகுது. ஐயோ பயங்கர கிடங்கு. அன்றைக்கெல்லாம் போயிடல என்ன நடந்திருக்கு வந்து யோசிச்சு வரலாம். சரி இப்போ வந்து நாங்கள் இதுக்குள்ளே பெர்மிஷன் எடுக்கணும். அதில் வெளியில் போய் கதைக்கப்புறம் இதெல்லாம் தங்கியிருக்கணும் பாருங்கள். சரி இப்போ இதில் நிறைய அண்ணாக்கள் இருக்கணும், வந்திருக்கணும் இந்த இடத்துல. அண்ணா சொல்லுங்கள் என்ன நடந்தது அன்றைக்கு? கவரகலை என்சியை பிரபலமாக கொண்டு வந்தாங்க. கவரகலை என்சி வந்து 2014ஆம் ஆண்டு அதாவது என்பிஆர் ரிப்போர்ட் வந்து எங்களுக்கு இருந்துச்சு, மண்சூர் வியாபாரம் இருக்குன்னு. அந்த சமயத்தில் குருதனான மழை பெஞ்சனால வேண்டி இங்கே இருந்த எஸ்டேட் மேனேஜரும் ஏஜையில் உள்ளவங்களும் எங்களை சேஃப்டியான இடத்துக்கு கவர்கள் தமிழ் வித்தியாலயத்துக்கு கொண்டாந்து போட்டாங்க. அங்கே நாங்கள் ஒரு கிழமை 2 கிலோ போல இருந்தோம். 2014 திருப்பி ஒரு விஷயமும் நடந்த மாதிரி இல்லை. திருப்பி வெயில் காலம் வந்த கைக்கு திருப்பி அவங்கவுங்க வீட்டுக்கே போங்க அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பிட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த 2025 11ஆம் மாதம் 27ஆம் தேதி 27 பெரிய ஒரு மழை ஒன்று பேஞ்சு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கையிலே மண்சரிவு அபாயத்தை நாங்கள் பார்த்து அதிலேருந்து ஒரு முற்றாக 4 வீடு போயிடுச்சு. அவங்க வீட்டு உடைமைகள் எதுவுமே இல்லை, எல்லாமே அடிச்சிட்டு போயிடுச்சு. எந்த ஒரு சாமானும் எடுக்கிறதுக்கு இல்லை. அவங்க வீடு இல்லாமல் இருக்காங்க. பழனி வேலூட்டு குடும்பத்தினர், அப்படி பணிய நம்ம கந்தசாமி குடும்பம், அப்படி நிறைய பேர் இருக்காங்க. நம்ம கமல்ராஜ் குடும்பம் பிள்ளைகள் எல்லாம் தாண்டதை போல அதுக்குள்ள பிள்ளைகளை அங்கே ஊர் பொடியமாருக்கு தான் காப்பாற்றி எடுத்தாங்க. பொடியமாருக்கு தான் நன்றி சொல்லணும். ஒரு உயிர் கூட சேதம் இல்லாமல் எல்லாத்தையும் காப்பாற்றி எடுத்தாச்சு. அதுக்கு பிறகு இங்கே கவரகலை தமிழ் வித்தியாலயம் மறுபடியும் நாங்கள் வந்து பாதுகாப்பு கருதி இங்கே இருக்கிறோம். ஏஜே மூலமாக எங்களுக்கு எந்த இதுவும் சொல்ல முடியாது, எல்லாமே சரிவர நடக்குது. எங்களுக்கு ஒரே பிரச்சனை ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டாக்கா, நான் காலம் ஃபுல்லாக ஸ்கூலில் இருக்க எல்லாத்தையும் நாங்களும் வேலை செய்யணுமே. இங்கே சாப்பாடு கொடுக்குறாங்க, அது மட்டும் எங்கள்கிட்ட வாழ்க்கை இல்லையே. அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போகணும். நாங்கள் இருக்கிறதுக்கு சரியான ஒரு இடத்தை நிம்மதியாக இருக்கிறதுக்கு டெம்பரரி செட் அடிக்கிறேனாலும் அது சரியான என்பிஆர் அதாவது மண் திணைக்களத்தில் வந்து ஆராய்ச்சி செஞ்சு எங்களுக்கு அந்த இடத்த செலக்ட் பண்ணி ஒரு டெம்பரரி செட் அடித்து கொடுத்தாலும் நாங்கள் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு பாதுகாப்பாக இருப்போம். இந்த விஷயத்தை கவர்மெண்ட்டு வந்து எங்களுக்கு முன்புறமாக இருந்து செஞ்சு கொடுத்தா ரொம்ப நன்றி. அதோட இந்த காண்ட வீடெல்லாம் முற்றுமுழுதாக இல்லாமல் போயிருக்கேன். என்ன நடந்தது அன்றைக்கு காலையிலேருந்து மழை 3 நாளாக மழை பேஞ்சிக்கிட்டு தான் இருந்துச்சு. எப்போதும் வர சிரிப்பு போல் நாங்களும் இருந்தோம். அப்படிதான் கணக்கில்லாமல் இருந்தோம். மழை பெருசாக பாதிக்காதுன்னு இருந்தோம். கொஞ்சம் லேசாக தான் தண்ணி வந்துக்கிட்டு இருந்துச்சு. இருந்தப்போ பனியை ஒரு பொடியான 2 பொடிங்கெல்லாம் சேர்ந்து மேலே போனாங்க தண்ணியை திருப்புறதுக்கு. திருப்பிட்டு வரோம் மறுக்கா அது எதுவும் பாதிக்காது அப்படின்னு போய் திருப்பிட்டு வந்து கொஞ்சம் நேரம் சுண்டு கொஞ்சம் மழை கொஞ்சம் பேஞ்சு கரண்ட் உள்ள அந்த நேரம் மறுக்கா தண்ணி கூட வரும். மறுக்கா வீட்டில் மாப்பிள்ளை அந்த பொடி 2 பேரும் சேர்ந்து மேலே சரி போய் கல்லெல்லாம் பெரட்டுவோம்னு போனாங்க. கல்லை பெரட்ட மேலே போயிட்டு சத்தம் ஒன்று கேட்டுச்சு, எல்லாம் சுருக்கா ஓடுங்க அப்படின்ட்டுன்னு. அதுக்கு பிற்பாடு நாங்கள் டக்குன்னு பாஞ்சு வந்துட்டோம். அந்த வீட்டை விட்டு அங்கே டக்குன்னு பாஞ்சிட்டோம். பாலத்தை தாண்டி அங்கிட்டு போயிட்டு மேலே பார்த்தோம் எல்லாம் அடிச்சுக்கிட்டு வந்துச்சு. சரி இப்போ உங்களோட தேவைண்டா என்ன? இப்போதைக்கு வீடு தான் அதுக்கு சரியான ஒரு இடம் தேவை. ஒரு துண்டு கண்டு ஒன்றுமே இல்லை, எல்லாம் போயிட்டு எல்லாமே போச்சு, ஒன்றுமே இல்லை எடுக்கிறதுக்கு தான் என்ன. சரி உண்மையிலுமே இது வெளி உலகத்துக்கு இப்போ ஒரு கிராமம் இருக்குன்னு தெரியாது முற்றுமுழுதான். இப்போ இதன் மூலமாக உங்களுக்கு பிரயோசனப்படுவேன்னு நினைக்கிறேன். கட்டாயம் இப்போ எத்தனை குடும்பங்கள் இதில் இருந்து? மொத்தம் 38 குடும்பங்கள் இருக்குது. எல்லாருமே இங்கே இதுக்கலான் இருக்கு. எல்லாமே இங்கே இருந்து ஒவ்வொருத்தவங்க இந்த இப்போ எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுகளில் எல்லாமே இங்கே இருக்க இயலாதனால சொந்தக்கார வீட்டுகளில் தான் ஒவ்வொருத்தரும் தங்கியிருக்காங்க. தங்கியிருந்து தான் 97 பேர் சார் மொத்தமாக கேம்பில் இருக்கிறீங்களா? இல்லை இருந்தோம். இப்போ
வசதிகள் பிரச்சனை தானே டாய்லெட் பிரச்சனை அவ்வளோ பேர் இருக்க இல்லாத அப்படின்ட்டு வசதியை பார்த்து அவங்கவுங்களும் சாப்பாடுலேருந்து எல்லாமே கொடுக்குறாங்க. துறையும் எந்த குறைபாடு இல்லை, எல்லா உதவிகளும் கிடைக்கிது. இருந்தாலும் நாங்கள் இதே நம்பிக்கிட்டே இருக்க முடியாது. என்கிட்ட பிள்ளைகளோட எதிர்காலத்தையும் படிப்பெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் அப்படி மட்டும் வந்து அதுலேருந்து ஒன்றுமே இல்லாமல் தான் இருக்கும். ஏஜில இருந்து சாப்பாடு அதெல்லாம் கொடுக்குறாங்க. எந்த குறையும் இல்லாமல் வருது சாப்பாடு. கவர்மெண்ட்டை குறை சொல்கிறதுக்கே இல்லை. இந்த அரசாங்கம் என்ன நடக்குது வைத்தியர்லேருந்து எல்லாமே எங்களுக்கு உதவி செஞ்சு கொடுக்குறாங்க. அது பெரிய ஒரு விஷயம். எல்லாரும் நிற்கலாம். அதோட இவளோட தொடர்புகள் இருந்தால் நம்பர் ஒன்று கட்டாயம் தேவை. உங்களோட நம்பரை சொல்லிடுங்க. எனி டைம் கான்டாக்ட் பண்ணுற நம்பர் 075 85 48 142. வாட்ஸ்அப் இருக்கா அதில்? வாட்ஸ்அப் இருக்குது, 2 பேர் இருக்குது. ரைட். இந்த கவர்கல தமிழ் வித்தியாலயத்தின் அதிபர் திரு லோரன்ஸ் அவர்களுடைய டெலிஃபோன் நம்பரு 075 539 62 27. 62 சரி. இப்போ பார்த்தீங்களாண்டா இருட்டாயிட்டு இவளோட கழிச்சது வந்து உண்மையிலுமே ஒரு சந்தோஷமாக இருந்தேன். வீடியோ எடுத்ததுக்கு பிறகு வந்து நிறையவே கழிச்சினாங்க. எங்களோட கலாச்சாரம் வேண்ட கலாச்சாரம் கட்டாயம் நீங்கள் வடமானத்துக்கு வாங்க அப்படின்னெல்லாம் கழிச்சினாங்க. நான் அதில் இருந்தாக்களுக்கு வந்து காசு கொடுக்கலாம், ஆனால் அந்தளவுக்கு காசு இல்லை. என்னோட திடீரென்று ஒரு 5000 காசு எடுத்து கொடுத்தேன்றதை நீங்கள் யோசிக்காதீங்க. வெளிநாட்டிலேருந்து ஒரு அண்ணா ஒரு ஆள் அவன் ஒய்ஃபுண்ட அம்மாண்ட ஒரு ஆண்டு தோசத்தை ஒட்டி கொஞ்சம் காசு அனுப்பியிருக்கு. அது வந்து சோஷியல் மீடியாவில் போடுவோன்னா நீங்கள் எங்கேயாவது போய் கஷ்டப்படுறாக்கள் இருந்தால் கட்டாயம் அவருக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொன்னவேல் அந்த வேலை அந்த பிள்ளைகளை பார்த்தோன்னே எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு தோணினது. சரியான ஒரு முறையில் அதை கொடுத்துருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இப்போ இதில் இருந்து நாங்கள் கீழே இறங்கணும். அது உண்மையிலுமே எங்களுக்கு ஒரு சவாலான விஷயம். பின்னுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே ஃபோக்காக இருக்குது. பார்ப்போம். வெளிக்கிட்டோம். நேரம் பார்த்தீங்கன்னா 5:58, 6 மணி. இந்த ரோட்லேருந்து நாங்கள் கீழே போகணும். நடுங்க வெளிக்கிட்டுறா கோபாலு. இதெல்லாம் ஒரு அவசரம் ஹாஸ்பிட்டல் போகிறோன்னா இன்னும் நிலைமை யோசிச்சு பாருங்களேன். அதில் கதைச்சாக்கா அவரே ஒரு வார்த்தை சொன்னால் மழையெல்லாம் போய் தான் இங்கே வந்துடாதீங்க அப்படின்டா. உண்மையிலுமே யோசிச்சு குடி பார்க்கக்கூடாது, சரிஞ்சு போயிடும். இதில் ஓடுறாக்கள் ஓடிடலாம், ஆனால் பின்னால் இருக்கிறாக்களுக்கு கொஞ்சம் கூச்சம் உண்டு இருக்கும், அந்தரமாக இருக்கும் பின்னால் இருக்குது. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சொப்பனம் வந்திருக்கும். அதனால் வந்து இந்த ரோட்டுகளில் சில சிக்கப்பட்டு நின்றுருக்கும் எங்கேயாவது. இதில் நாங்களே திக்கு திணறி போய் கொண்டு இருக்கிறோம். ஒரு அம்மா வந்து நடந்து போய் கொண்டு இருக்கிறா. அக்கா ஒரு இங்கே பார்த்திங்கன்னா குத்தனமாக இறங்குது. அப்பப்போ அந்த ஆட்டோக்கு பின்னால் போன துண்டுகள் தான். ஐயோ 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 ஐயோ. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரோட்டு வழுக்குது. ஐயா இது நடந்து மேலே போய் கொண்டிருக்கார். வந்துட்டோம். இந்த கடை தான் போய்க்க வீடியோ எடுக்கல. இந்த கடையில் விசாரித்து தான் போனான். 2 பக்கம் தகரம் ஆக்கியிருந்தது. ஐயோ ஆமாம். ஆவா அண்ணா மீட் பண்ணிட்டோம். மீட் பண்ணியாச்சு. வளைக்கிறோம் மேலே பார்த்துட்டோம். எங்கள்கிட்ட தமிழ் அவைகளுக்கு விளங்குதுலே. சரி, இதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்ல ரோட் தான், நம்மளாவே போகலாம். சரி, ரோட்டு மாதிரி தெமோரா டவுன் வந்து இதில் ஹேலியில் போய் அதுக்கப்புறம் தான் பதில் போகணும். உண்மையிலுமே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் இருந்தது. அதோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். நாளைக்கு எங்கே போகிறோம்ன்றதை நாளைய வீடியோவில் பார்க்கலாம். பாய்.